அனைவருக்கும் வணக்கம். தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நம் காணொளியில் காண விரும்புவது ஜூன் மாதத்தில் கட்டாயம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய 3 ராசியினர்கள் பற்றித்தான் இந்த காணொளியில் பார்க்க போகிறோம். வாருங்கள் காணொளிக்கு செல்லலாம். மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்வோம். விஷகும்ப யோகம் ஜூன் 7, 2026, அதாவது விஷகும்ப யோகம் ஜூன் 7, 2026 அன்று அமைய உள்ளது. குறிப்பிட்ட ராசிகளை சேர்ந்தவர்களுக்கு வரவிருக்கும் காலம் சவால்கள் நிறைந்ததாக அமையக்கூடும் என்பதை இது உணர்த்துகிறது. இதனால் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். குறிப்பாக இந்த கவனமாக இருக்க வேண்டிய ராசி பட்டியலில் உங்கள் ராசி இருக்கிறதா என தெரிந்து கொண்டு அதற்கேற்றாற்போல் நீங்கள் இருக்க வேண்டும். ஜோதிட சாஸ்திர நம்பிக்கையின்படி கிரகங்கள் மற்றும் நட்சத்திரங்களின் ஒரு குறிப்பிட்ட அமைப்பானது விஷகும்ப யோகத்தை உருவாக்குகிறது. இந்த வானியல் அமைப்பானது பொதுவாக அசுபமானதாகவும் பாதகமானதாகவும் கருதப்படுகிறது. திருக்கணித முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கும். பஞ்சாங்கத்தின்படி இந்த யோகம் ஜூன் 7 மற்றும் 2026 அன்று காலை 10:02 தொடங்கி ஜூன் 8, 2026 அன்று காலை 9:28 வரை இது நீடிக்கிறது. இது ஜோதிட ரீதியில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடும் என சொல்லப்படுகிறது. இக்காலகட்டத்தில் குறிப்பிட்ட ராசிகளை சேர்ந்த நபர்கள் தங்கள் உடல்நலம், நிதி நிலைமை மற்றும் குடும்ப வாழ்க்கை தொடர்பான மன அழுத்தங்களை சந்திக்க நேரிடலாம். இந்த விஷகும்ப யோகத்தின் பாதமான விளைவுகளை சந்திக்க அதிக வாய்ப்புள்ள 3 ராசியினர்கள் யார் என தெரிந்து கொள்ள வேண்டும். முதலாவதாக ரிஷபம் ராசி நண்பர்கள். ரிஷப ராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த காலகட்டம் மாபெரும் சவால்களை முன்வைக்கக்கூடும். இக்காலகட்டத்தில் எந்த ஒரு முயற்சியையும், குறிப்பாக குடும்ப உறுப்பினர்களுடைய முயற்சிகள் தொடங்குவதை தவிர்ப்பது நல்லது. குறிப்பாக உதாரணத்திற்காக சகோதரர்கள் மற்றும் குடும்பத்தில் இருக்கும் சக உறவினர்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு தொழில் தொடங்கலாம். அந்த தொழிலில் அபரிவிதமான வளர்ச்சி அடையலாம் என சொல்லிக்கொண்டு எந்த ஒரு நிதி நிலைமையான நிதி எல்லாம் ஒன்று சேர்த்து திரட்டி அந்த பணத்தை ஒரு தொழில் மீது போட்டீர்கள் என்று சொன்னால் அது அப்படியே போய்விடும் என்பது இந்த இடத்தில் புலனாகிறது. இதனை தவிர்ப்பது நல்லது. ஏனெனில் அவ்வாறு செய்ய நிதி இழப்புகளுக்கு வழிவகுக்கும். பணியில் இருப்பவர்கள் அலுவலக சூழலில் கூட்டாண்மைகள் அல்லது திட்டங்கள் குறித்து மிகுந்த எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும். தொழில் சற்று மந்தமாக இருக்கக்கூடிய இந்த நிலையில் எந்த ஒரு முதலீட்டையும், நிதி சம்பந்தப்பட்ட எதையும், எந்த ஒரு கையெழுத்தோ, தேவையில்லாத வம்பு வழக்குகள், சண்டை சச்சரவுகள், தேவையில்லாத ஒரு பெரிய கையெழுத்தை போடுவது, இது எல்லாமே உங்களுக்கு ஆபத்தை, ரிஷப ராசியினருக்கு மாபெரும் ஆபத்தை ஏற்படுத்தக்கூடும். ஏனெனில் இவை சிக்கல்களை உருவாக்கலாம். மேலதிகாரிகளுடனான மோதல்கள் அல்லது கருத்து வேறுபாடுகளும் எழக்கூடும். இது பணி சூழலில் ஒரு பதற்றமான சூழ்நிலையை கண்டிப்பாக உருவாக்கக்கூடுகிறது. முக்கியமாக குடும்பத்தில் உள்ள முதியவர்களின் உடல்நலம் குறித்த கவலைகள் உங்களுக்கு அதிகரிக்கக்கூடும். ஏன் அவர்கள் உடல்நலம் பாதிக்கப்பட்டு உங்களுக்கு தொல்லை தரக்கூடிய நேரமாக இது அமைகிறது. சற்று பணம் எப்பொழுதும் வைத்து கொண்டே இருக்க வேண்டும். பணம் இல்லாமல் அமைதியுடன் இருப்பது, பதற்றத்துடன் இருப்பது, இந்த மாதிரியான செயல்களில் கண்டிப்பாக ஈடுபடக்கூடாது. எனவே அவர்களுக்கு கூடுதல் கவனமும் தேவை. சரியான நேரத்தில் மருத்துவ உதவிகளும் தேவைப்படுகின்றன. முக்கியமாக உங்களுக்கு எந்த ஒரு தொழிலையும் எதையும் செய்யாமல் எவ்வளவு பணம் ஈட்டியிருந்தாலும் அதை அப்படியே வைத்துக்கொண்டு இந்த மாதத்தை தவிர்த்து விடுவது உங்களுக்கு ரிஷபராசியான உங்களுக்கு நல்ல ஒரு அதிர்ஷ்டத்தை தரக்கூடும். அடுத்ததாக நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால், பரம்பொருள் சிவபெருமானிடையும் ஆஞ்சநேயரிடம் சரணடைந்து முழு முதற் கடவுளான விநாயகப் பெருமானை வேண்டிக் கொண்டு இந்த 2 தெய்வங்களையும் வேண்டி வந்தீர்கள் என்று சொன்னால் உங்களுக்கு வரக்கூடிய, குதிரை வேகத்தில் வரக்கூடிய ஆபத்து ஆமை வேகத்தில் வரக்கூடும். அமைதியுடன் இந்த மாதத்தை தவிர்த்து விட்டீர்கள் என்று சொன்னால் உங்களுக்கே நல்ல காலமாக அமையும். அடுத்ததாக கன்னிராசி நண்பர்கள். கன்னிராசியில் பிறந்தவர்களுக்கு இக்காலகட்டம் உடல் நலம் மற்றும் தொழில் சார்ந்த விஷயங்கள் ஓரளவுக்கு மன அழுத்தத்தை ஏற்படுவதாக அமைகிறது. முக்கியமாக எந்த ஒரு தொழில் செய்தாலும் அது நட்டமாக மாறிவிடுகிறது. எதனை செய்தாலும் உங்களுக்கு அதனால் ஏற்படும் சண்டை சச்சரவே வந்து தீரும். அதையே நீங்கள் லாபமாக ஈட்டக்கூடிய இருப்பதனால் அமைதியுடனும் மற்றும் தெய்வீக சக்தி வாய்ந்த ஸ்தலங்களுக்கு சென்று வரலாம்.
குறிப்பாக இந்த மாதத்தில் முருகப்பெருமான் சிவபெருமான் ஆலயங்களுக்கு சென்று சற்று மன அமைதியை தேடிக்கொள்ளலாம். தற்போது உடல்நலக் குறைவால் பாதிக்கப்பட்டிருப்பவர்கள் தங்கள் குணமடைதல் செயல்முறை எதிர்பார்த்ததை விட அதிக காலம் எடுப்பதாக உணரலாம். இது அவர்களுக்கு கூடுதல் மனக்கவலையை ஏற்படுத்தக்கூடும். பணியில் இருப்பவர்கள் தங்கள் வேலையில் கூடுதல் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டும். ஏனெனில் எந்த பிரச்சனை எதிலிருந்து வருகிறது, ஏதேனும் ஒரு பிரச்சனையால் நம்மை கண்டிப்பாக அந்த வேலையிலிருந்தே நீக்கிவிடக்கூடிய அபாயம் ஏற்பட இருக்கிறது. ஏனெனில் ஒரு சிறிய கவனக்குறைவு கூட பெரிய பிரச்சனையாக உருவெடுத்து உங்களை அழிக்கக்கூடிய வல்லமை மிகுந்ததாக இந்த காலகட்டம் அமைகிறது. நண்பர்கள் அல்லது சக ஊழியர்களான உறவுகளில் பதற்றம் எழக்கூடும். இது மோதல் சூழல்களை உருவாக்கக்கூடியதாக இருக்கிறது. அதற்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்கின்றன. இந்த காலகட்டத்தில் மேற்கொள்ளப்படும் நீண்ட தூர பயணங்கள் எவ்வித நன்மைகளையும் அளிப்பதாக இல்லை. அதற்கு பதிலாக சோர்வையும் அசௌகரியத்தையும் மட்டுமே உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய நிலை இருக்கிறது. ஆகையால் நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டு என அமைதியுடன் இருப்பதே சாலச் சிறந்தது. மகர ராசியினர் அடுத்ததாக மகர ராசியினருக்கு காலகட்டம் சில நிதி சார்ந்த மற்றும் குடும்பம் சார்ந்த சவால்களை கொண்டு வரக்கூடும். தங்கள் தொழில் அல்லது பணியில் எதிர்பார்த்த அளவிலான வெற்றியை எட்ட முடியாமல் போவது அவர்களுக்கு ஏற்றத்தின் இரு ஆதாரமாக அமையக்கூடும். இந்த காலகட்டத்தில் புதிய கடன்கள் எதையும் பெறுவதில் மிகுந்த எச்சரிக்கையுடன் இருங்கள். தேவையில்லாத வட்டி குறித்து பேசாமல் எவரிடமும் பணம் வாங்கிவிட்டீர்கள் அவ்வளவுதான். 1 ரூபாய் வட்டி 2 ரூபாய் வட்டி என சொல்லி கொண்டு இருப்பார்கள். அங்கே பத்திரங்களில் பார்த்தால் அது 7 ரூபாய் வட்டியாக கூட இருக்கக்கூடும். ஆக கடன் பெறுவதில் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும். ஏனெனில் அத்தகைய கடன்கள் பிற்காலத்தில் சிக்கல்களை ஏற்படுத்தக்கூடும். நிதிசார நிலையற்ற தன்மை நீடிக்கக்கூடும் என்பதோடு செலவுகளும் அதிகரிக்க வாய்ப்புண்டு. அண்டை வீட்டார் அல்லது குடும்ப உறுப்பினருடன் கருத்து வேறுபாடுகள் எழக்கூடும். இது வீட்டிற்கு ஒரு பதற்றம் சூழலை உருவாக்கலாம். மேலும் உங்கள் உடல்நலத்திற்கு முன்னுரிமை அளிப்பது மிக அவசியமாகும். ஏனெனில் உடல்நலம் தேர்வதற்கு கணிசமான அளவு காலம் ஆகக்கூடும். இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் தெய்வீக பலன்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். மீண்டும் ஒரு நல்லதொரு காணொளியில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.